அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நீங்கள் என்ன ஜாப் செய்கிறீர்கள் என்று யாராவது உங்களிடம் கேட்டால் நீங்கள் என்ன சொல்ல போகிறீர்கள்? ஒருவேளை கேட்கக்கூடும், நீங்கள் ஒயிட் காலர் ஜாப் செய்கிறீங்களா, அல்லது நீங்கள் விருப்பம் ப்ளூ காலர் ஜாப்பா, அல்லது கிரே காலர் ஜாப்பா, இவ்வாறு நீங்கள் எந்த காலர் ஜாப் செய்கிறீர்கள் அல்லது எந்த வகையான காலர் ஜாப்ஸ் நீங்கள் விரும்புகிறீர்கள் என்று உங்களிடம் கேட்டால் என்ன நிறத்திலான காலர் ஜாப்ஸ் எந்தெந்த தொழில்களை பிரதிபலிக்கின்றன என்பதை பற்றி நாங்கள் இந்த வீடியோவில் பார்ப்போம். வாருங்கள் வீடியோக்குள் செல்வோம். நீங்கள் படிப்பை எல்லாம் முடித்துவிட்டு ஒரு காரியாலயத்தில் ஒரு மேனேஜிங் டைரக்டராகவோ, ஒரு லாயராகவோ, HR மேனேஜராகவோ, இவ்வாறு ஏதோ ஒரு ஆஃபீஸில் ஒரு உயர்தர வேலையில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் செய்வது ஒயிட் காலர் ஜாப். அதே நேரம் நீங்கள் களப்பணிகளில் செய்யக்கூடிய வேலைகள், உதாரணமாக நீங்கள் ஒரு கட்டட நிர்மாண கலைஞராகவோ அல்லது ஒரு ஆர்கிடெக்டாகவோ, நிபுணராகவோ, சேல்ஸ் ரிப்ரசன்டேட்டிவாகவோ இருந்தால் நீங்கள் செய்வது, அதாவது உடலை வருத்தி உடல் மூலமாக நீங்கள் செய்யும் தொழில்கள் ப்ளூ காலர் ஜாப்ஸ் என்று சொல்வார்கள். அடுத்தது கிரே காலர் ஜாப்ஸ், அதாவது மூளை மற்றும் உடல் ரீதியான இரண்டையும் பயன்படுத்தி செய்யக்கூடிய தொழில்கள், உதாரணமாக எலக்ட்ரீஷியன்ஸ் மற்றும் லேப் டெக்னீஷியன்ஸ், அதே போல ஆட்டோமொபைல் இன்ஜினியர்ஸ், இவ்வாறு மூளை மற்றும் உடல் ரீதியான இரண்டையும் பயன்படுத்தி செய்யக்கூடிய தொழில்கள் கிரே காலர் ஜாப் என்று சொல்வார்கள். அதே போல பிங்க் காலர் ஜாப்ஸ், அதாவது இந்த பிங்க் காலர் ஜாப்ஸ் என்பது பெரும்பாலும் பெண்கள் ஈடுபடக்கூடிய இந்த தொழில் வகைகள், உதாரணமாக ஃபிளைட் அட்டெண்டன்ஸாக இருக்கலாம், அல்லது ப்ரீ ஸ்கூல் டீச்சர் ஒன்றாக இருக்கலாம், அல்லது நர்ஸ் ஒன்றாக இருக்கலாம். இவ்வாறு பெண்களோடு தொடர்பட்ட இந்த வேலை தொழில்முறைகளுக்கு சொல்வார்கள் பிங்க் காலர் ஜாப் என்று சொல்வார்கள். அதே நேரம் நீங்கள் ஒரு அரசாங்க தொழில் செய்யக்கூடிய ஒருவராக நீங்கள் செய்யக்கூடிய ரெட் காலர் ஜாப்ஸ் என்று சொல்வார்கள். மேலும் சுரங்க தொழில், அத்தோடு அகழ்வாராய்ச்சி துறைகள் போன்றவற்றில் நீங்கள் ஈடுபடக்கூடியவராக இருந்தால் நீங்கள் செய்வது பிளாக் காலர் ஜாப் என்று சொல்வார்கள். நீங்கள் செய்யக்கூடிய தொழிலானது இயற்கையோடு சம்பந்தப்பட்ட, அதாவது சுற்றுச்சூழல்களை பேணுவது, அது விடயத்தோடு தொடர்பான தொழிலானால் நீங்கள் செய்வது கிரீன் காலர் ஜாப். உதாரணமாக என்வாயன்மெண்டல் இன்ஜினியர்ஸாக இருக்கலாம், அல்லது சோலார் பேனல் இன்ஸ்டாலராக இருக்கலாம், ஒரு ஆர்கானிக் ஃபார்மர்ஸாக இருக்கலாம். இவ்வாறு இயற்கை சார்ந்த சுற்றுச்சூழலை பாதுகாக்கக்கூடிய அல்லது அதனோடு தொடர்புடைய ஏதாவது தொழில் நீங்கள் செய்யக்கூடிய இருந்தால் நீங்கள் செய்வது கிரீன் காலர் ஜாப். கடைசியாக கண்டுபிடிப்பாளர்கள், மிகவும் அதிவிசேட திறமை படைத்த விசேட வைத்தியர்கள், இது போன்றவர்கள் செய்யக்கூடிய தொழில்கள் கோல்ட் காலர் ஜாப்ஸ் என்று சொல்லப்படும். ஓகே, நாங்கள் இன்று பார்த்த லெசன் உங்களுக்கு நன்றாக விளங்கி இருக்கும். உங்களுக்கு பிடித்தமான காலர் ஜாப் எது என்பதை கீழே பதிவிடுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் இன்ஷா அல்லாஹ் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.